சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மாலையில் பன்னீர்செல்வத்திற்கு அடித்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்றே கூறப்படுகிறது. அதிமுக ஒருங்கிணையக்கூடிய நேரம் வந்துவிட்டது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு 7 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் பெருவாரியான தொண்டர்கள் களத்தில் இறங்கி பணியாற்ற மாட்டோம், எடப்பாடி சுற்றுப்பயணம் சென்றாலும் அவருக்கு ஆதரவாக நாங்கள் வரமாட்டோம் என்ற முடிவில் பெருவாரியான தொகுதியில் உள்ள அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக இருப்பதால் ஓபிஎஸ்ஸிற்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் என்று கூறப்படுகிறது. மேலும் புதிய கட்சிகளது வளர்ச்சி, தமிழக மக்களது மனமாற்றம், அதிமுகவின் உட்கட்சி மோதல் அனைத்தையுமே அரசியல் களம் 2026 முற்றிலுமாக மாற்றிவிடும். இது அதிமுகவிற்குத்தான் பேராபத்து என்பதை ஏன் எடப்பாடி புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்? அதிமுக இந்த தேர்தலில் தோல்வியடைந்தால் நிச்சயம் அது எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும். அதற்கு பிறகு கட்சி அதிகாரம் இல்லாத கட்சிக்கு பொதுச்செயலாளராக எடப்பாடி இருந்து என்ன பயன்? அதற்கு பிறகு மூத்த நிர்வாகிகள் எடப்பாடியை நீக்கினாலும் அடுத்த 5 வருடத்திற்கு அதிமுக மீண்டு வருவதற்கு மிகப்பெரிய ஒரு கடினமான சூழலும் ஏற்படும் என்பதையும் தற்பொழுது நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூறி வருகிறார்கள். இன்னும் 2 வாரத்தில் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும். இல்லை என்றால் தொண்டர்களது போராட்டம் எடப்பாடி பழனிசாமிற்கு மட்டுமல்ல, முன்னாள் அமைச்சர் பலருக்கும் அது பேராபத்தை ஏற்படுத்தும் என்பதற்கேற்ப எச்சரிக்கையும் செய்துள்ளனர். இதுதான் ஓபிஎஸ்ஸிற்கு மாலையில் தேடி வந்த அதிர்ஷ்டம் என்று சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் செங்கோட்டையனையும் சந்தித்துள்ளார் பன்னீர்செல்வம் அவர்கள். முதலில் இவர்கள் ஒன்றிணைய வேண்டும், அதற்கு பிறகு அதிமுக ஒன்றிணையட்டும் என்று எடப்பாடியின் விசுவாசிகள் கூறி வந்த நிலையில் தற்பொழுது இவர்கள் அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நேரடியாகவே புரிய வைத்து விட்டார்கள். தற்பொழுது அதிமுக அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்வதற்கான முயற்சிகளையும் தொண்டர்கள் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். உங்களது தொகுதியில் எடப்பாடிக்கு ஆதரவு இருக்கிறதா, அல்லது ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களுக்கும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களுக்கும் ஆதரவு இருக்கிறதா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கூறுங்கள். கமெண்ட் வாயிலாக தெரிந்து கொள்வோம் யார் பக்கம் அதிகமான ஆதரவுகள் இருக்கிறது என்பதை. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.